ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலிஃப்ளவர் கோபி மஞ்சூரியன் செய்ய போகிறேன். எல்லோரும் ஆர்கானிக்கான ஃபுட்டு தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவர் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் கோபி மஞ்சூரியன் செய்கிறது எப்படின்னு சொல்லி தரப்போகிறேன். வீட்டிலையே செய்ய போகிறோம். இதுக்கு சாஸ் எதுவும் நம்ம வெளியிலேருந்து வாங்குறதுல எல்லாமே நம்மளே ரெடி பண்ணி செய்கிறோம். அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு முட்டை உடச்சி ஊற்றி சேர்த்துக்கோங்க. நான் கடையில் வாங்கின கபாப் மசாலா பொடி தான் இப்போ சேர்க்க போகிறேன். இதுலேயே உப்பு காரம் எல்லாம் வந்துடும். 3 ஸ்பூன் பச்சரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே க்ளீன் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் காலிஃப்ளவரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி 1 மணி நேரம் போல் ஊறணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அப்புறம் இதை பொரிக்கிறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஒரு கடாய் வச்சுக்கிட்டு நமக்கு பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் பொரித்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம இன்னொரு பக்கம் ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு தவா வச்சுட்டு கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகா, 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறது இதில் போட்டு வதக்கிக்கலாம். 2 கேப்சிகம் எடுத்து அதையும் மெல்லிசாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதுக்குள்ளே சேர்த்து வதக்கிக்கலாம். லைட்டாக வதங்கினா போதும். நல்ல கலர் வர அளவுக்கு வதங்கக்கூடாது. கலர் மாறாத அளவுக்கு வதங்கணும். இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இது வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் தக்காளி சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம், ஜாரில் போட்டு. இது வெங்காயமும் கேப்சிகமும் வதங்கிடுச்சு. போதும், இந்த அளவுக்கு வதங்கினா அதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிட்டு அதே கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். நம்ம நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்கணும். 1/2 ஸ்பூன் உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெறும் மிளகாய் பொடி இதையெல்லாம் நல்லா சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பொரித்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் இதுக்குள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் போல் கொத்தமல்லி தூவி எடுத்துக்கோங்க. இப்போ சுவையான காலிஃப்ளவர் கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார்